நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வேலூர் அகரஞ்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கிற்குள் போலீசாரின் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு தாவேகாவினர் உள்ளே புகுந்துள்ளனர். மேலும் நெடுஞ்சாலையில் விஜய் வாகனத்தை பைக்கில் பின்தொடரும் தாவேகாவினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு இன்று வேலூர் மாவட்டத்திற்கானது. வேலூர் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை சார்ந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளம் தொண்டர்களும் இன்றைய நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக ஏராளமாக வந்திருக்கின்றார்கள். பள்ளிகொண்டா, சுங்கச்சாவடி உட்பட விஜய் கடந்து வந்த ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் வாலாஜா, திருப்பரம்புதூர் உள்ளிட்ட பகுதியில் எல்லாம் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் நிறைந்திருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தங்களுடைய உற்சாகமான வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். பேருந்துகளில் சென்றவர்கள் கூட பேருந்திலிருந்து இறங்கி விஜய்க்கு வரவேற்பு வழங்கிய அந்த காட்சிகளை சுங்கச்சாவடி பகுதியிலே பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தான் இளைஞர்கள் நிறைய பேர் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் காண முடிகின்றது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வருகின்றார்கள், இதுபோன்று இளைஞர்கள் விஜயினுடைய வாகனம் செல்லும் பொழுது அதை பின்தொடர வேண்டாம் என்று வலியுறுத்தல் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் கூட அதையும் கடந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய வாகனத்தை ஒட்டி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வரக்கூடிய அதிவேகத்தில் வரக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. ஏனென்றால் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலாகத்தான் விஜயினுடைய வாகனம் செல்லுகின்றது. ஏனென்றால் அவருக்கும் சில நெருக்கடிகள் உண்டு. 12 மணியிலிருந்து 3 மணிக்கு உள்ளாக நிகழ்ச்சியை நடத்தி முடிக்க வேண்டும் என்பது போன்ற நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அவற்றை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமைக்கு இருக்கும். ஆனாலும் தொண்டர்கள் அவற்றையெல்லாம் அனுசரித்து செல்வதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பலரும் எதிர்பார்த்தாலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய வாகனத்தை நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இருசக்கர வாகனத்திலும் கார்களிலும் தொடர்ந்து பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. தாவேகா என்று உற்சாகமாக முழக்கமிட்டபடி அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. இன்னும் சற்று நேரத்திலே விஜய் பள்ளிகொண்டா அருகே இருக்கக்கூடிய அகரம்சேரி பகுதியில் நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பிலே பங்கேற்க இருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் முதல் முறை சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றது. 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிப்பு செய்யப்பட இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மார்ச் மாதம் 10ஆம் தேதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு ஏப்ரல் 10 முதல் 15ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கம் போன்று இந்த முறையும் தமிழகத்திலே ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிவதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கின்றார். அதிமுக, திமுக என்கின்ற 2 வலிமை வாய்ந்த கட்சிகளுக்கு இடையிலான அந்த கூட்டணிக்கு உட்பட்டே போட்டிகள் இருந்து வந்த நிலையில் வலிமையான ஒரு 3வது முனை போட்டியை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி இருக்கின்றது. விஜய் எங்கு சென்றாலும் இது போன்ற வரவேற்புகள் விஜய்க்கு வழங்கப்படுகின்றன என்பதையும் பார்க்கின்றோம். நகரங்கள் மாறுபடலாம், ஊர்கள் வேறுபடலாம், ஆனால் விஜய் செல்லக்கூடிய வழி எங்கும் இந்த காட்சிகள் மட்டும் மாறாமல் இருக்கின்றன என்பதை தொடர்ச்சியாக கடந்த ஒரு 6 மாதங்களாக பார்த்திருக்க முடியும். விஜய் செல்லக்கூடிய வழி எங்கும் நிறைய தொண்டர்கள் வருகின்றார்கள், இளைஞர்கள் வந்து அவருக்கான வரவேற்பினை வழங்குகின்றார்கள், இளம்பெண்கள் நிறைய பேர் வருகின்றார்கள். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக நிர்வாகிகள் சந்திப்பாகவே விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொண்டர்களை சந்திப்பதற்கு, பொதுமக்களை சென்று சந்திப்பதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதையெல்லாம் கடந்து குறைந்தபட்சம் நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய சில கருத்துக்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசி வருகின்றார். விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. அதே நேரம் விஜயை பொறுத்தவரை தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மூலமாக எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பதற்காக பல்வேறு கோணங்களில் அவருக்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிகின்றது. ஒவ்வொரு தொகுதியிலும் கடந்த சில மாதங்களுக்குள் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை, விஜய்க்கு ரசிகர் மன்றங்கள் இருந்த காலத்திலே விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக எந்தெந்த பகுதியில் எல்லாம் அதிக மக்கள் பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது உள்ளிட்ட தொகுதிகள், அதே போன்று விஜய்க்கு ரசிகர் பட்டாளம் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகள், விஜயினுடைய திரைப்படம் வெளிவந்த பொழுது அந்த முதல் காட்சிக்கு எவ்வளவு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் எல்லாம் பெரிய அளவில் எவ்வளவு நபர்கள் வந்தார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்கள் என்று பல கட்டங்களாக விஜய்க்கென்று தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எங்கே அவருக்கான ஆதரவு வழி பெரிய அளவில் இருக்கும் என்பதை கண்டறிவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தாவேகா தரப்பில் சொல்லப்படுகின்றது. எனவே விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி எதுவாக இருக்கும் என்பதில் இதுவரை தெளிவு இல்லாத நிலையிலும் விஜய் தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னையிலே ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கான சூழல் இருப்பதாக இப்பொழுது தெரிய வருகின்றது. ஆனாலும் மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு பகுதியில் அவர் நிற்கக்கூடும் என்றெல்லாம் பலரும் சொல்லுகின்றார்கள். 2 சட்டப்பேரவை தொகுதிகள் வரை கூட விஜய் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படும். அங்கே ஒரு இளம்பெண் கூட காரில் தொங்கி வரக்கூடிய அந்த காட்சியை காணுகின்றோம். இதுபோன்று அபாயகரமான முறையில் பயணிக்க வேண்டாம் என்று காவல்துறை மட்டுமல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையும் அறிவுறுத்தி வருகின்றது. ஆனாலும் கூட ஒரு வாகனத்திலே ஒரு இளம்பெண்ணும் தொங்கியபடி கிட்டத்தட்ட மணிக்கு 70 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள், அந்த வாகனத்திலே ஒரு இளம்பெண்ணும் தொங்கியபடி வருகின்றார் என்பதை
பார்க்க முடிகின்றது. இது போன்ற இந்த கட்டுப்பாடுகளை மீறி தொண்டர்கள் சிலர் செய்யக்கூடிய செயல் கட்சியினுடைய தலைமைக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் அன்றாட நடவடிக்கைகளுக்கும் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை நன்றாக உணர்ந்திருக்கும். அந்த அடிப்படையில் தான் பல அறிவுறுத்தல்களை தொண்டர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஆனாலும் இளம் தொண்டர்கள், இளம்பெண்கள் கூட விதிவிலக்கு அல்ல என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாகத்தான் காரில் தொங்கி வரக்கூடிய ஒரு இளம்பெண்ணை நாம் தொடர்ந்து காணுகின்றோம். இதுபோன்று ஆபத்தான முறையில் பயணிக்க வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்துகின்றது, கட்சியினுடைய தலைமை அறிவுறுத்துகின்றது, விஜய் பெயரிலே அறிக்கை வெளியாகின்றது, கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன, நிர்வாகிகள் அறிவுறுத்துகின்றார்கள், மாவட்ட செயலாளர்கள் அதையே வழிமொழிகின்றார்கள். ஆனாலும் கூட வரக்கூடிய வழியிலே இதுபோன்ற ஆபத்தான முறையிலே பலரும் பயணிக்கின்றார்கள். விஜய் வாகனம் ஒரு பக்கத்தில், அதாவது அந்த குறிப்பிட்ட ஒரு லேனுக்குள் மட்டும் செல்லக்கூடிய விதமாக இயக்கப்படுகின்றது. சற்று முன்பாக கொஞ்சம் அதிகபட்ச வேகத்தில் வாகனம் வந்தாலும் கூட அதன் பிறகு நிறைய தொண்டர்கள் முன்னும் பின்னுமாக சுற்றிச்சூழ வர தொடங்கிய பிறகு விஜயை அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி ஓட்டுநர் அந்த வாகனத்தினுடைய வேகத்தை மிகப்பெரிய அளவில் குறைத்தார் என்பதையும் பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியை வந்தடையும் வரை, சத்துவாச்சேரி பகுதியை வந்தடையும் வரை விஜயனுடைய வாகனம் வந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு இதுபோன்ற ஆபத்தான முறையிலே இளைஞர்கள் பயணிக்கின்றார்கள் என்பதை விஜய் தெரிந்து கொண்டு வாகனத்தினுடைய வேகத்தை குறைக்க சொன்னார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வாகனத்தின் வேகம் குறைக்கப்பட்டு தவேக தலைவர் விஜய் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். நிறைய இளைஞர்கள் வருகின்றார்கள் இருசக்கர வாகனத்தில் என்பதையும் கடந்து அதில் வரக்கூடிய இளைஞர்கள் ஒரு கட்டத்தில் உற்சாக மிகுதியிலே இருசக்கர வாகனத்தின் மீது நின்று கொண்டு டிவிகே என்று முழக்கம் எழுப்பக்கூடிய அந்த காட்சிகளையும் காண முடிகின்றது. இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் என்ற அளவில் தான் பள்ளிகொண்டா அருகே இருக்கக்கூடிய அகரம் சேரிக்கும் விஜய் தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதிக்குமான தூரம் உள்ளது. ஒரு பக்கம் விஜய் வரக்கூடிய வழியிலே விதிகளை மீறி அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் விஜயை பார்ப்பதற்காக அதிக வேகத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மைதான பகுதியிலும் கட்டுப்பாடுகளை மீறி அங்கே வைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை எல்லாம் தகர்த்து தூக்கி வீசிவிட்டு நிறைய தொண்டர்கள் உள்ளே சென்றிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் காவல்துறையினரும் அவர்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியாத சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான அனுமதி சீட்டு இல்லாதவர்கள் கூட உள்ளே செல்வதை காவல்துறையால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது என்பதையும் காண முடிந்தது. தொண்டர்கள் அங்கே ஓடி செல்லக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். காவல்துறையினர் ஒரு கட்ட முறை முயற்சித்து பார்த்தார்கள். அதன் பிறகு அந்த இளைஞர்கள் உள்ளே செல்வதை தடுக்க முடியாத சூழ்நிலையில் அவர்களை காவல்துறையினரும் அனுமதித்து விட்டார்கள். எனவே இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் 5000க்கும் கூடுதலானவர்கள் பங்கேற்கக்கூடும். ஏற்கனவே நிபந்தனைகள் இருக்கின்றன. 30,000 பேருக்கு உள்ளாக பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி பெறுவதற்கு குறிப்பிட்ட நாட்கள் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. 30,000 பேருக்கு மேல் ஒன்று கூடக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு குறிப்பிட்ட நாட்களில் அனுமதி பெற வேண்டும் என்றெல்லாம் விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. எனவேதான் தவேக சார்பிலே மாவட்டந்தோறும் 5000 நிர்வாகிகள் மட்டும் பங்கேற்க வைத்து கூட்டத்தை நடத்துகின்றார்கள். மீண்டும் ஒரு முறை விஜயனுடைய வாகனம் வரக்கூடிய வழியிலே நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் வழிமறித்து அவருக்கான விஜய் உயிர் என்ன வரனா விஜய் எளியவன் குரல்னா நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.